அறமும் படைத்த சர்வலோக அதிபதியை நாங்கள் துதிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடிவார்கள் என்கிற வேதவசனத்தின்படி, காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்கிறதுங்கிற வேதவசனத்தின்படி அற்புதமாக இந்த காலவேளையில் நம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த காலவேளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. வருகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அதிசயங்களை காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆராதனை பகுதி, தேவனுடைய ஆலோசனைகள், ஜபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். எல்லா தடைகளையும் நீக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனை பகுதி பியூல் அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இரவெல்லாம் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த அதிகாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்ததுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து எலியாவின் தேவனை நாம் விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். எலியாவின் தேவன்னு ஏன் சொல்கிறேன்னா, எலியா கூப்பிட்ட உடனே இறங்கி வந்து எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எலியா தனிமையில் இருந்த போதிலும் ஆண்டவர் எத்தனையோ 850 தீர்க்கதரிசிகள் பாகாலை வாவான்னு கூப்பிட்டாங்க, ஆனால் வரல. ஆனால் எலியா ஒரே ஒரு மனுஷன் உண்மையான இஸ்ரவேலின் தேவனை இறங்கி வாரும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த தேவனை நாம் இப்பொழுது இந்த காலை வேளையிலே நாம் விடுதலையோடு ஆராதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, 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 நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, சொல்லுமா, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும்
வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆமே எல்லாரும் ஆண்டவரே அழலாக்குங்கப்பா. ஆவியே ஆமே ஆவியே ஆமே அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமே ஆமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அனலாக்குங்கப்பா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆமென், ஆவியே இயேசுவே, ஆவியே இறங்குங்க. ஆவியே ஆமென், ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Glory அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆமென், ஆவியே ஓ எங்களை அனலாக்கும் தெய்வமே. ஆவியே Glory ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அனலாக்குவீராக அசைவாடும் ஆமென் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. Glory Glory அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நல்லவரே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆமென் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென் அசைவாடும் ஓ எங்கள் அக்கினி ஜுவாலைகள் அனலாக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த ஆராதனை நாளிலே நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையிலே தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். நாங்கள் ஒருவராய் தனித்திருந்தாலும் தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களாய் இருக்க ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுடைய தகப்பன் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிற அந்த வல்லமை ஓ நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற ஒரு வல்லமை
இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில இறங்குவதாக அசைவாடும் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே ஆமென் ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. அனலாக்குங்கப்பா, அசைவாடுங்க டாடி, எங்க மத்தியில அசைவாடுங்க. எங்கள் அக்கினி ஜுவாலைகள் அனலாக்கப்படட்டும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லா கரங்களை தட்டி விடுதலையோடு அவருடைய நாமத்தை மேம்படுத்துமா. அசைவாடுங்க, அனலாக்குங்க. ஓடிதானாலா ரக்கதுனா. ஹalleluya 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 ஹalleluya. எலியாவின் தெய்வமே, எலியா கூப்பிடும் பொழுது இறங்கி வந்த தெய்வமே, எலியா கருத்தாய் ஜெபித்த பொழுது பதிலை தந்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லுவோமா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆமா ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடும் பொழுது இறங்கி வந்து பதில் தருகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்கும் போற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. எல்லா கன மகிமையா உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் சங்கீதம் 52 தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே 51 சங்கீதத்தை தியானித்தோம். அது ஒரு பாவரிக்கின் சங்கீதமாக இருந்தது. நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுதும் கூட சங்கீதம் 52 அதுவும் ஒரு விசேஷமான சங்கீதம்தான். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எழுதிய சங்கீதம். இதில் 9 வசனங்கள் இருக்கிறது. இந்த 9 வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். வாசியுங்கள். 9 வசனங்களை சத்தமாக மைக்கில் வாசிங்க. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிக்க சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நான் மட்டும் அதுதான் வெயிட்டிங்கில் இருக்கேன். பலவானே, பொல்லாப்பில் என் பெருமை பாராட்டுகிறாய். தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவர்கன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார்.
அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவை மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்திலே நாம் மேலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலே உள்ளதை படிக்க பார்க்கலாம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று தாவீது அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமேனியாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் ஒரு போதக சங்கீதம். ஓகே, இந்த அருமையான வேளையிலே இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டதுன்னு அதிலே நமக்கு தெளிவாக இருக்கிறது. தாவீது அகிமெலேக்கு வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமேனியாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த போது பாடின பாட்டாக இந்த பாடல் காணப்படுகிறது. இந்த பாடல் அன்னைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலே சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான். மலைகளிலும் குன்றுகளிலும் தாவீது தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே இப்படி சவுல் அங்கே சவுலோடு தாவீது இருக்கும்போது தாவீதுக்கு விரோதமாக கொலை செய்ய வேண்டும் என்கிற நிறைய விஷயங்களை அவன் எடுத்துக்கொண்டதுனால அங்கே என்ன செய்கிறார் என்றால் சவுலுக்கு தப்பி ஓடி வருகிறார். அப்படி ஓடி வரும்போது இந்த காரியங்களையெல்லாம் யோனத்தான் தான் அவருக்கு தெளிவாக சொல்லுகிறார். யோனத்தான் வந்து தாவீதுக்கு சிநேகிதனாக இருந்ததுனால அவர் வந்து அடிக்கடி அவருக்கு அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்து ஸ்தோத்திரம் அற்புதமாக இந்த காரியங்களை அவர் செய்கிறார். அதனால் இந்த யோனத்தான் வந்து சொன்னதுனாலே இந்த காரியங்களை கேட்டு அகிமெலேக்கு வீட்டிற்கு போய் அங்கே சில காரியங்களை செய்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அகிமெலேக்கு வீட்டுக்கு அவர் போனான் என்று கேள்விப்பட்ட போது படிங்க பார்க்கலாம். 19-12 படிங்க. மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். 1-2 படிங்க. 1-2 19-1-2. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். ஆதலால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீ எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும் என்பதாக யோனத்தான் வந்து அங்கே அறிவிப்பு கொடுக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை அப்படியே படிங்களா பார்க்கலாம். தாவீது நோப்பில் இருக்கிற ஆசாரியனாகிய அபிமெலேக்கிடத்தில் போனான். அபிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னான். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையில் கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். இந்த அப்பத்தை அவர் வாங்குகிறார், சாப்பிடுகிறார்கள், கூட உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். கோலியாத் வீழ்த்தின பட்டயத்தையும் அவர் அந்த இடத்துல வாங்கி கொள்ளுகிறார்.
எல்லாம் முடிந்த பிறகு அங்கே என்ன நடக்கிறது என்றால் 1 சாமுவேல் 22:9 படிங்க பார்க்கலாம். 22:9. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோபைக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். எங்க கண்ட? அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். பாருங்கள், அப்ப அவன் என்ன செய்யறான்? அகிமேலேக்கு வீட்டிலே போனதை இவன் போய் சவுலுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் இவன் சவுலுடைய உத்தரவை வாங்கி கொண்டு இப்ப அகிமேலேக்கு ஆசாரியன் மற்றும் அவனுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லாரையும் குறைந்தபட்சம் 85 பேர் அந்த குடும்பத்தை சார்ந்த அவ்வளோ பேரையும் என்ன செய்யறான்? வெட்டி போட்டு விடுகிறான். யார் வெட்டி போடுகிறது? தோவேக். சவுலுடைய கட்டளைக்கு இணங்கி இந்த காரியத்தை அவன் அங்கே வந்து செய்கிறான். நீங்கள் அதை படிங்கள். படிங்க. 1 சாமுவேல் 22:15 படிங்க. இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ, அது எனக்கு தூரமா இருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை என்றான். ராஜாவோ அகிமெலேக்கை நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது. அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். அன்றைக்கு அந்த இடத்துல 85 ஆசாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த அவ்வளோ பேரையும் சவுலின் காலத்திலே தாவீதுக்காக கொண்டிருக்கிறார்கள். தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனாலே கொன்று தீர்த்திருக்கிறார்கள். அதுக்கப்புறமாக இன்னும் பார்க்க போனால் அதுக்கு அடுத்தது படிங்க. அடுத்த படிங்க பாருங்க. 19 படிங்க. ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். பாருங்கள், தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால சவுல் எவ்வளவு வெறி கொண்டு 85 ஆசாரியர்களை கொன்றதும் இல்லாமல் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அடுத்தது அவங்க பட்டணம், நோபில் பட்டணத்தில் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், மிருகஜீவன்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டானோ. எவ்வளோ கொடூரமான காரியத்தை இவன் சவுல் செய்திருக்கிறான் பாருங்கள். இதெல்லாம் பயங்கரமான விஷயங்கள். இதெல்லாம் செய்யும்போது சவுல் இனிமே எப்படி பட்டத்துக்கு வர முடியும்? எவ்வளோ பெரிய காரியம். ஒரு தாவீதுக்காக சம்பந்தமே இல்லை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இவ்வளோதான். ஒரு பொறாமை வந்து இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தி இன்னைக்கு ஆசாரியர்கள் தான் சாதாரண விஷயமா? 85 ஆசாரிகளையும் அவன் பட்டணத்தையும் இன்னைக்கு ஒழிச்சு போட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய தேவனுக்கு விரோதியாக இருப்பான் பாருங்க. இவனுக்கு ஆவியானவர் தேவையா? இவன் ஆண்டவர் கூட இருக்கிறானா? சின்ன அக்கிரமம் செய்தாலே மக்கள் அங்கங்கே பயங்கரமான சாபங்களை இட்டு அவளை சபித்து விடுகிறார்கள், என்னென்னமோ செய்து விடுகிறார்கள். இவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறான் பாருங்க, தேவனுக்கு விரோதமா. இவனுக்கு எங்கேயாவது மீட்பு கிடைக்குமா? இல்லை அவன் சந்ததி தான் வாழுமா? சோத்திரம். சில பேர் சில பாவங்களை செய்வதற்கு முன்னாடி அதில் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குங்கிறத கூட தெரியாமல் நிறைய பாவங்களை இன்னைக்கு செய்து பாவத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அதுபோல தான் சவுல் தன்னுடைய குடும்பத்தாரையும் என்ன பண்ணல, நினச்சி பார்க்கலாம். அவன் தன் குடும்பத்தையும் நினச்சி பார்க்கல. தன்னோட சந்ததி ஒருத்தன் இருக்கிறானே, அதுக்கப்புறம் இன்னும் சில பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்களாம் வாழணுமேன்னு அவன் சுத்தமாக நினச்சி பார்க்கல பாருங்க. அவன் பாட்டுக்கு போய் என்னென்ன பண்ணி போட்டான். ஒரு தாவீதை கொல்றதுக்காக, அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கிறதுக்காக இந்த அகிமேலேக்கு குடும்பத்தையும் அந்த வர்க்கத்தையும் அழிச்சு போட்டான் பாருங்க.
அவன் கூட அவன் தேசத்தையே, அவன் இருக்கிற குடியிருக்கிற அந்த பட்டணத்தையே கவிழ்த்து போட்டான். இது இவ்வளோ பெரிய காரியங்கள். இதை வந்து நம்ம சாதாரணமாக தான் பைபிளில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அதிகமாக நம்ம படிக்கிறது இல்லை, கேட்குறதும் இல்லை. ஆனாலும் இந்த காலை ஜெபத்தின் மூலமாக சவுல் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த பிறகும் தேவன் அவனோட விட்டு வைப்பாரா சவுலை? ஸ்தோத்திரம், சான்ஸே இல்லை. சரி, இப்படி அநேக முறை சவுலை வந்து தாவீது கையில் தான் ஒப்பு கொடுத்தார். மலைகளிலும் குன்றுகளிலும் காணப்படும் பொழுது ஸ்தோத்திரம் யாருக்கு தான் ஒப்பு கொடுத்தார்? தாவீதுக்கு தான் ஒப்பு கொடுத்தார் சவுலை கொல்வதற்கு. ஆனால் இவரு தாவீதுடைய பாலிசி என்னன்னா, இத்தனை பேரை கொன்னும் கூட நான் அபிஷேகம் பண்ணவன கொண்ட மாட்டேன் என்கிற ஒரு பிரதிஷ்டையோடு அவர் அழைக்கிறார், ஒரு பிரதிஷ்டையோடு அவர் காணப்படுகிறார். ஆகவே கண்பான தேவனுடைய பிள்ளைய, இந்த தோவேக் என்று சொல்லுகிற அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து இன்றைக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆசாரியர்களுக்கு விரோதமாக எழும்பி இந்த காரியங்களை செய்தான். ஆகவே இந்த சங்கீதமானது இப்படிப்பட்ட காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை மையமாக கொண்டு தான் இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் இன்னும் சொல்லப்போனால் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் 1, 2, 3 வசனங்களை நாம் படிக்கும்போது அதிலே நீங்கள் படிக்க பார்க்கலாம். 1, 2, 3 வசனங்களை படிங்க. 52ஆம் சங்கீதம். பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. இதை வந்து அந்தி கிறிஸ்து வந்து இந்த பொல்லாப்புல பெருமை பாராட்டுகிற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. இது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு சில பண்டிதர்கள் தேவனுக்கு விரோதியாகிய தோவேக்கு போன்ற சவுலை போன்றவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஆகவே இது 2 பக்கமும் இந்த வசனங்கள் வந்து சேர்க்கிறது. தீர்க்க தரிசனமாக அந்தி கிறிஸ்துவையும் குறிக்கிறதாகவும், இது உண்மையாக பார்க்க போனால் இங்கே தோவேக்கு சவுலை போன்றவர்களுக்கும் இந்த காரியங்கள் செயல்படுகிறது. சரி, அடுத்தது நீங்க படிங்க பார்க்க. 2வது வசனம் படிங்க. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். நீ கேடுகளை செய்ய எத்தனைப்படுகிறான். அந்தி கிறிஸ்து அப்படிதான் பண்ணுவான். அவன் வாழ்க்கையில அவன் செய்ய போறது அத்தனையும் கேடுகளை தான் செய்ய போறான். அவன் ஒரு நன்மையும் செய்ய போறது இல்லை. அதே போலதான் இங்க தோவேக்கு சவுலும் கேடுகளை தான் மேல மேல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையுமே நீ விரும்புகிறாய். இதுதான் அந்தி கிறிஸ்துவும் செய்கிறான். அதே போல தோவேக்கு சவுலும் போன்றவர்கள் இப்படிதான் செய்கிறாங்க. அதனால இன்றைக்கு சிலர் வந்து ஒரு பக்கமாக அந்தி கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் வந்து இப்படி தோவேக்கு போன்ற சிலவர்கள் வந்து இப்படி பட்ட காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த வசனங்களை வைத்து நாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஸ்தோத்திரம் 2 பக்கமும் இது தேவையுள்ள வசனமாக வார்த்தையாக இருக்கிறது. சரி, இப்போ ஸ்தோத்திரம் 4வது வசனம் படிங்கள். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். இந்த வார்த்தை வந்து சில பேர் வந்து என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு கூட தெரியாமல் சில வார்த்தைகளை கண்ணாப்புனான்னு கண்ட இடத்துல விட்டுருவாங்க. இந்த வார்த்தையை பேசுனா அவங்க மனசு எவ்வளோ சங்கடப்படும், எவ்வளோ வேதனைப்படும் என்கிற அந்த எண்ணமே இருக்காது. பார்த்தீங்களா, சில பேருக்கு என்ன பேசுகிறோன்னே தெரியாது, யாருக்கிட்ட பேசணும் எப்படி பேசணுங்கிற அந்த அறிவும் இருக்காது. அப்படி கண்ணாப்புனான்னு பேசிடுவாங்க, பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அதை கேட்டவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு அது ரொம்ப வேதனைப்படும். பாருங்க, சில பேர் எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. சில பேர் வந்து வில்லேஜஸில் வளர்ந்துருப்பாங்க. வில்லேஜஸில் வளர்ந்ததுனால யாருக்கிட்டையும் மதிப்பு மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அவங்கள்ட்டெல்லாம். அவங்க அப்படியெல்லாம் யாரும் அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது. ஏன் வில்லேஜஸில் இருக்கிற அநேகரை வந்து எல்லாம் பார்க்கும்போது எடே மாமா மச்சான் அவனை இவனை அப்படி இப்படின்னு தான் எல்லாம் தோல் மேலே கை போட்டு அப்படி தான் போவாங்க, கூப்பிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் டவுன்லலாம் நீங்கள் வரும்போது நிறைய பேர் ரொம்ப ரெஸ்பான்ஸாக பண்ணுவாங்க. வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க சார், போங்க சார், இப்படி பல விஷயங்களை சொல்லுவார்கள். ஆனால் அந்த வில்லேஜில் ஜனங்களுக்கு அந்த ட்ரைனிங் இல்லாதனால சில பேர் வந்து கண்ணாப்புனான்னு பேசிடுவாங்க. இவன் என்ன கண்ணாப்புனான்னு பேசுகிறான்,
என்று சொல்லி அவங்கள வந்து அவங்க மனசுலேருந்து அவங்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வார்த்தை நமக்கு பல இடங்களில் போய் உள்ளே போகிறதுனால அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா அவங்க ஹார்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். பார்த்தீங்களா? அவங்க நமக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வார்த்தை என்ன பண்ணுதோம், அவங்கள கொண்டுரும். அதனால் அவங்க இருதயத்தில் இருந்த நாம் இப்போ என்ன பண்ணணும், அவுட்டரில் வந்துடுவோம். இதெல்லாம் காரணம் என்ன? வார்த்தை தான். ஏன்னா சகல சங்கரிக்கும் வார்த்தையை தான் நம்ம விரும்புகிறோம். சங்கரிக்கிற வார்த்தை அப்படின்னா க்ளோஸ் பண்ணுற வார்த்தை, கொன்று குவிக்கிற வார்த்தை, அதோட தீர்த்து கட்டுற வார்த்தை. ஸ்தோத்திரம். சில வார்த்தைகள் அப்படி தான் சில பேருக்கு இருக்கும். அவங்க என்னதான் ரசிக்கப்பட்டாலும் அவங்க பேசுகிற வார்த்தையை பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக, ரொம்ப பேர் விரும்பாத வார்த்தையாக இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி பேசணும், எந்த நேரத்தில் கோவப்படணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த அறிவே இருக்காது. அவங்க பாட்டுக்கு கோவப்படுவாங்க, அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு 4 பேர் இடத்துல ஒரு அன்பாக சைப்புத்தன்மையாக பேச மாட்டாங்க. எல்லோரும் இருக்கும்போது ரொம்ப வேகமாக பேசுவாங்க. இவர் பெரிய கலெக்டர் மாதிரியும், கீழே உள்ளாலாம் இவங்களுக்கு வேலையாள் மாதிரியும் என்ன செய்வாங்க, கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. அருமையான தெய்வ பிள்ளை, எந்த இடத்துலையும் நம்ம என்ன மதிப்பை கொடுக்குறோமோ அந்த மதிப்பு தான் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது. அதை மறந்துடாதீங்க. யார் என்ன பேசினாலும் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் ஒரு விதையாக தான் நீங்கள் விதைக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் இப்போ நீங்கள் அறுக்க போகிறீங்க. அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற வார்த்தை தான் உங்களை திரும்ப அந்த வார்த்தை வாழ வைக்க போகுது, உங்களை நல்ல பாதையில் நடத்த போகுது. நீ கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான். இன்றைக்கி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, மற்றவங்க வார்த்தையை மதிக்கலைன்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வார்த்தையை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம வார்த்தை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதை தான் நான் சொல்கிறேன். நீ விதைக்கிற விதை உங்கள் வார்த்தை, அதை மறந்துடாதீங்க. அதனால் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப சுருக்கமாக பேசணும். பிரசங்கி சொல்கிறாரு, தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். அதனால் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் வார்த்தையெல்லாம் ரொம்ப சுருக்கமாக இருக்கணுங்க. எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பேசணும், யார் யாருக்கிட்ட என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. கண்ணா அப்படின்னு பேசக்கூடாதுங்க. சில பேர் இந்த ஒரு டெடிகேஷன் கிடையாது, நாவுக்கு டெடிகேஷனே கிடையாது. ஏதோ பெருமை பிடிச்சி பேசுகிற மாதிரி பேசிடுவாங்க. நம்ம யார், நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஃபேமிலிஸ் எப்படி இருக்குது, நம்ம பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நம்ம பேசுகிற பேச்சுக்கு நம்ம சரியாக இருக்கிறோமா, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பேசணும். ஸ்தோத்திரம். மேலே கீழெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வார்த்தைகள் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம். நம்ம வார்த்தை சீர்குலைந்ததாக இருந்தால் நம்முடைய காரியமும் சீர்குலைந்ததாக தான் இருக்கும். அதனால்தான் வார்த்தையை சுருக்கமாக வச்சுக்கங்க என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வார்த்தையினால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க, இல்லைனா மிதிக்கப்படுவீங்க. ரெண்டும் உங்கள் வார்த்தையினால் வர்றது தான். துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவிலிருந்து வர்றது போல் உங்களுக்கு வருகிற மரியாதையும் மரியாதை குறைவுக்கான காரியங்களும் உங்கள் நாவில் வழியாக தான் வரப்போகிறது. அதை நல்ல மனசில் வச்சு அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ஞானமாக, அறிவாக, புத்தியாக பேச கற்றுக்கணும். கொஞ்சமாவது அடுத்தவங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுடைய மதிப்பு தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். என்னுடைய லைஃப்பில் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இப்போ என்னை விட ஆவியில் வளர்ந்த எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். ஆனால் பார்க்கும்போது அவங்களுக்கு நேராக கூட நான் உட்கார்றதுக்கு பயப்படுவேன். ஏன்னா எனக்கு முன்னோடி அவங்கெல்லாம், எனக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு முன்பாக போயிட்டு உட்கார்றது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கடந்த காலங்களிலே ஒரு டெத்துக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது என்னை ரட்சிப்புக்குள் நடத்திய அந்த ஸ்கூலை நடத்துகிற அந்த அருமையான மாஸ்டர் தான் சொல்லுவாங்க அவங்கள. நாங்களும் அப்படி சொல்லி பழகிட்டோம். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அவர் அந்த டெத்துக்கு வருகிறார். வந்த உடனே அவர்கிட்ட தான் நான் வளர்ந்தேன். அவர் பாஸ்கர் உட்காரு என்று சாதாரணமாக சொல்கிறார். நான் ரொம்ப யோசித்தேன், வேறு வழியும் இல்லை. நான் இங்கே ஒரு மூத்த போதகராக போயிருக்கிறேன். என்ன அங்கே உள்ளவங்க கனம் பண்ண விரும்புகிறாங்க, அங்கேயே அருமையான இவங்களும் வந்திருக்கிறாங்க. என்ன செய்வது, ஒரு மூத்த போதகராக இருந்தாலும் அவருக்கு நேராக உட்காருவதற்கு எனக்கு ரொம்ப பூச்சமாக இருந்தது. ஆனாலும் பாருங்கள், அவருக்கு நேராக தான் உட்கார்ந்தேன். உட்கார வச்சுட்டாங்க எல்லாம். மழை சோன்னு அடிக்குது, என்ன பண்ணுறது. அதனால் அவரும் நினைக்கிறேன், அவர் நினைக்கக்கூடாதுன்னு நான் போய் அங்கே உட்காந்தேன். அதை நீங்கள் சுற்றி இருந்தவங்க கவனிச்சிருப்பாங்க. அவர் நினைக்கக்கூடாதுன்னு நான் மறைச்சி போய் உட்காந்தேன். அந்த சாரல் என் மேலே அடிக்கட்டும், அதுக்கு தான் நான் போய் அங்கே உட்காந்தேன்.
அப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப மழை பெஞ்சதும் எங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு போட்டதும் அங்கே 2-3 பேரில் ஒருத்தராக நான் உட்காந்துருந்தேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. தனியாக அவருக்கு நேராக நான் உட்காரல. எனக்கு இன்னையும் வரைக்கும் அவங்க என்னை வளர்த்தாங்களே தவிர அவங்களோடு நான் சரிசமமாக பேசுவதற்கு என்னால் முடியாது. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வரல, இன்னைய வரைக்கும் வரல. ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய வளர்ச்சியிலே உங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு கனம் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கனம் பண்ணுறீங்க? ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். சின்ன சின்ன சூழ்நிலையில் நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வார்த்தைகளை பார்த்து விதைத்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை செய்யலாம். ஆகவே வார்த்தையை சுருக்குங்க. 5ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். இது சத்துருக்களுடைய நியாயத்தீர்ப்புன்னு சொல்லலாம். சத்துருக்களுடைய நியாயத்தீர்ப்பு. தோவைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை சொன்னான், அதனால அவனுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பாக இருக்கலாம். அடுத்து அந்திகிறிஸ்து வந்தால் கூட அவனுக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த நியாயத்தீர்ப்பு தான் இந்த வசனம், இந்த வார்த்தைகள். 5வது வசனம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக அந்த வார்த்தையை தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். படிக்க பார்க்கலாம் அந்த வசனம். திரும்ப படிங்க. தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். சோத்திரம். இது அந்திகிறிஸ்துவுக்கும் பொருந்தும், தோபேக்கு போன்ற சவுல் போன்றவர்களுக்கும் பொருந்தும். சோத்திரம். ஆகவே அடுத்தது, அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இது ஆன்டி கிறிஸ்துவோடைய முழு காரியம் இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான். அந்தி கிறிஸ்துவை இதே போல தான் 7 வருஷத்துக்கு அப்புறம் அவனை வேரோட என்ன பண்ணிடுவாரு? பிடிங்கிடுவார். சுத்தமாக வெறுக்க மாட்டான். அவன் பேர் இருக்காது, அவனுடைய எந்த கிரியும் இருக்காது, வேரோடு அவனை பிடிங்கிடுவார். அதைத்தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் இங்கே சவுல் குடும்பத்திலையும் வேரோடு பிடுங்கப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். சவுல் நேசித்த குமாரன் எல்லாமே போச்சு பாருங்க. சவுளுடைய காரியம் எல்லாம் போச்சு. சோத்திரம். இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் சில விஷயங்களை நாம் வேதவசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் 7ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்று சொல்வார்கள். அதை தான் அந்திகிறிஸ்து செய்தா, சவுலும் பண்ணான். சோத்திரம். 2 பேரும் அந்த ரேஞ்சுக்கு வராங்க. சரி, அப்படி போயிட்டாங்க. இப்போ கடைசி வசனம் படிக்க பார்க்கலாம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. நீங்க படிங்க, கடைசி வசனம் திரும்ப படிங்க. 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். கடைசியா அவர் சொல்லும்போது முடிக்கும் போது என்ன சொல்ல போறேன்? தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். 1 வசனம் படிங்க பார்க்கலாம். முதல் வசனம். பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. 8ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவை மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்கள், அந்த முதல் வசனமும் 8வது வசனமும் அவனுடைய கிருபையை அது வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்திலே இந்த முக்கியமாக தேவனுடைய கிருபையை அது வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 136 1 to 26 வசனங்கள் அதில் இருக்கு. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வசனமும் என்னதான் சொல்லுது? கிருபையை தான் வெளிப்படுத்துது. அப்படியே படிங்க பார்க்கலாம். 1 படிங்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. 26 வசனங்கள் இருக்கிறது. 26 வசனங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கிருபையை வெளிப்படுத்துகிறது. 52ஆம் சங்கீதம் கூட மெயினாக இவ்வளோ பிரச்சனைகளை அந்த சங்கீதம் சுமந்து கொண்டிருந்தாலும் அதுல ஒரு தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் 100 வசனம் படிக்கலாம். சங்கீதம் 105 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 105 படிங்கள். சங்கீதம் 105.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை அவருடைய உண்மை தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் என்ன பண்ணுது? உள்ளது. உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைய அவர் கிருபையை நாம் சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இந்த காலவேளையிலே அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமொழிகள் 16:6 படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 16:6 சீக்கிரம் படிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அந்த கிருபை என்ன செய்து பாருங்க, பாவம் நிவர்த்தி ஆக்குகிறார். அந்த கிருபை என்ன செய்யுது? ஏன் இந்த கிருபை அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த கிருபை பாவத்தை நிவர்த்தி ஆக்குகிறது. சொல்லுங்க, என்ன பண்ணுது? பாவத்தை நிவர்த்தி ஆக்குகிறது. அதனால கிருபை வேணுங்க. சில பேருக்கு எந்த கிருபையுமே இருக்காது. ஒரு கிருபை இருக்காது. ஜெபிக்கிற கிருபை இருக்காது, வேத வாசிக்கிற கிருபை இருக்காது, பாடுற கிருபை இருக்காது, ஆராதிக்கிற கிருபை இருக்காது, உபவாசிக்கிற கிருபை இருக்காது, முழங்கால் போடுற கிருபை இருக்காது. எதுவுமே கிருபையே இல்லாமல் சில வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனா இது அத்தம் போய் சேருமான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு தேவை கிருபை. அது முதலாவது நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. நீங்கள் 1 யோவான் 1:14 படிங்களேன். படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:14 படிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால், அந்த கிருபை என்று சொல்லுகிறது எங்க இருந்தோ தானா வரக்கூடியது இல்லை. தேவனுடைய ஒரு பரிபூர்ணம் அந்த கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி அதை நமக்குள்ள கொண்டு வருது. தேவனுடைய பரிபூர்ணம், நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ண ஒரு அன்பு, பரிபூர்ண ஒரு ஐக்கியம், பரிபூர்ண ரட்சிப்பு, இதெல்லாம் நமக்கு கொடுத்த பிறகுதான் அந்த கிருபையை கூட அவர் நமக்கு கையில கொடுக்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கிருபை நமக்கு வருது பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க ரோமர் நிருபம் 3:24 படிங்க பார்க்கலாம். 3:24 ரோமர் 3:24 படிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, இலவசமான அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அந்த கிருபையினால நீங்கள் நானும் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். சொல்லுங்க, எதனால ஆக்கப்படுறோம்? கிருபையினால. அதனால இந்த கிருபையை நீங்க அற்பமா எண்ணவே கூடாதுங்க. கிருபையினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். பாருங்க, இந்த கிருபை என்ன வேலை பண்ணுது பார்த்தீங்களா? 32ஆம் சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம் தான். சோத்திரம். அதுல சில கிருபைகளையும் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். சில அழிவுகளையும் சொன்னாலும் கூட, ஆனால் சில கிருபைகளையும் அங்கே வச்சிருக்கிறார். அதுபோல அந்த கிருபை நம்ம என்ன ஆக்குதுன்னா, நம்ம நீதிமான்களாக மாற்றுகிறது. அல்லேலூயா. கிருபை என்று சொல்லுகிறது அது நம்மை நீதிமான்களாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் படிக்கலாம். தீத்து புஸ்தகம் 3:6 படிங்கள. தீத்து புஸ்தகம் 3:6 படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். தீத்து புஸ்தகம் 3:6 கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக. சுதந்திரமாக்கி கொள்ள. நல்லா படிங்க பார்க்கலாம். அதை நல்லா அருமையா சேர்த்து படிங்க பார்க்கலாம். சுதந்திரராகத்தக்கதாக. அந்த கிருபை எவ்வளவு வேலை செய்து பார்த்தீங்களா? அது நீதிமான்களாக மாற்றி அப்படியே விட்டுறாம நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரராக உங்களை என்னையே அது மாற்றுகிறது. சோத்திரம். கிருபை எவ்வளவு பெருசுங்கிறத யாருக்குமே அந்த உணர்வு இல்லாம இருக்கிறோம். கிருபை நமக்கு ரொம்ப வேணுங்க. நிறைய விஷயங்கள்ல நமக்கு கிருபை வேணும். அதை நீங்க இழந்துடக்கூடாது. சோத்திரம். ரோமர் நிருபம் 4:25 படிங்க பார்க்கலாம். 4:25 ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறோம். என்ன பட்டிருக்கிறோம்? எழுப்பப்பட்டும் இருக்கிறோம். சோதரன். அந்த கிருபை நம்ம எழுப்பி நிற்க வச்சிருச்சு நீதிமான்களாக. அதனால அதுக்காகவே நம்ம எழும்பி நிற்கிறோம். எழும்பி நிற்கிறோம் என்கிறது அது ஒரு கிருபை. கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் என்பது அது ஒரு கிருபை. ஸ்தோத்திரம். நீங்க ஒரு வசனத்தை படிங்க. லூக்கா 18:13 படிங்களேன். லூக்கா 18:13.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று பாருங்க, ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்து ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு தன் ஏறெடுக்க கண்களை துணியாமல் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே தேவனே பாவியாகி என்மேல் பாவியாகி என்மேல். கிருபையாயிரும் என்றான். இப்ப அந்த 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 வேதாமத்துல அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, நம்ம ஆண்டவர் சமூகத்துல அப்படி ஒரு உந்துதல் நமக்கு வரதில்லை, அப்படி நம்ம செய்யறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜெபமும் நம்ம வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 1:26 படிக்க பார்க்கலாம். ரோமர் 1:26, பாவியாகி என்மேல் அவன் கிருபையாயிரும் சொல்லி அவன் ஜெபிச்சுட்டு அவன் கிருபையை பெற்றுக்கொண்டு போறான். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சிரகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். இது கிருபை இல்லாதவங்களுடைய நிலைமை எங்க ஒப்பு கொடுக்கப்படுது, எங்க போறாங்கன்னு பாருங்க. அருமையான தெய்வ பிள்ளைய, வாழ்ந்தா ஆண்டுடைய கிருபையோடு வாழணும், இல்லாவிட்டா பாவத்தோடு தான் வாழ முடியும். இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. இந்த காலை ஜெபத்திலே வந்திருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு கிருபை இருக்கிறது ரொம்ப முக்கியம். உனக்கு கிருபை இல்லைனா நீ பாவத்தோடு தான் இந்த உலகத்துல வாழ முடியும். உன்னை கிருபையானது உன்னை நீதிமான்களாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடியதாகவும் தேவனோட ஐக்கியமுள்ளதாகவும் எழும்பி நிற்கக்கூடியதாகவும் அது பண்ணிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட கிருபை உனக்கு இல்லைன்னா உன்னை தழுவி நிற்கிறது பாவம். அது ஒன்றுதான் நம்ம தழுவி நிற்கும், வேற எதுவும் கிட்ட வராது. அதனால கிருபை இருந்தா நாம் இந்த பூமியில நீதிமான்களாய் கர்த்தருக்காக வாழ முடியும். ஆகவே இந்த கிருபையை நாம் பெற்றவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு வசனங்களை கொண்டு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 52ஆம் சங்கீதம் எப்படி எழுதப்பட்டது என்கிற அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்கிற அந்த வேத வசனத்தின்படி யாரும் அப்படி செய்து விடாமல் வேத வசனத்தை கனப்படுத்தி காலைதோறும் வருகிற அந்த புதிய கிருபையாகி வசனத்தை தியானிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த தியானத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வருங்காலங்களில் எதிர்காலங்களிலே ஒரு மேன்மையும் மகிமையுமான பாத்திரமாய் அவர் உருவெடுக்க நீர் உதவி செய்யும். ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துகிறார். கன மகிமை துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எல்லாரும் கடந்து சென்று கர்த்தரை மகிமைப்படுத்தும். காட் பிளஸ் யூ.